ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னை தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மைக் அன்பாக்சிங் பார்ப்போம். அதாவது இந்த மைக் வந்து பிராண்டடாக ஒரு மைக் வாங்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்களாம் இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கேமராவில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு மைக் வாங்கணும், அதாவது காலரில் வச்சு பேசுகிற மைக், பாடுற பேக்ரவுண்ட் சிங்கர் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கிடலாம். அதை அன்பாக்சிங் பார்ப்போம். அமேசானில் பை பண்ணியிருந்தேன், நான் வந்திருந்து. பிராண்ட் நேம் பார்த்துக்கோங்க, போயா லாவலியர் மைக்ரோஃபோன் பாருங்கள், பிராண்டட் கம்பெனி. அன்பாக்சிங் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ணுறோம். ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாரிட்டி மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன், கேமரா இல்லை. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. வாய்ஸ் கிளாரிட்டிலாம் இருக்கும் நம்புகிறேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணால் ஒரு பேக் மாதிரி இருக்குது. போயா கம்பெனி பிராண்டட் தான், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா ப்ரொஃபஷ்னல் யூடியூப் வச்சுருக்கவங்க, யூடியூப் சேனல் க்ரியேட்டர்ஸும், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிராண்டட் மைக் இது போயா. எதனால் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மைக்கு வயர்லேருந்து மொத்தம் 20 அடி. அதாவது ஷார்ட் ஃபிலிம், கேமரா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம எங்கே வேணாலும் இந்த மைக்கை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, ஒயர்லேருந்து பார்த்துக்கோங்க. நம்ம சாதா 200-500 ரூபாய் வாங்குகிற மைக்கெலாம் வந்து மொத்தமே 2 அல்லது 3 மீட்டர் தான் வரும். இது வந்து 20 மீட்டர்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். மேனுவலில் அவ்வளோ லென்த் இருக்குது ஒயருக்கு. பாருங்கள், மைக்கு இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன். நம்ம இது வந்து கேமரானா மேலே தள்ளிக்கணும், ஸ்மார்ட் ஃபோன்னா கீழே வச்சுக்கணும். நம்ம கேமராவில் ரெடி பண்ணும்போது பாருங்கள், ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்குது. கீழே தள்ளுறது, மேலே தள்ளுனா கீழே செட்டப் பண்ணிக்கணும். இதில் ஒரே ஒரு பாருங்கள், வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். மைக்கு, அப்புறம் இது வந்து காலர் கிளிப்பு, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காலர் கிளிப்பு இது வந்து மைக்கில் வைக்கிறதுக்கு ஸ்பாஞ்சு, நாய்ஸ் ரெடியூஷன் ஆகுறதுக்குள்ளே ஸ்பாஞ்சு. இது வந்து கேமராவில் நம்ம அடிஷ்னலாக கிளிக் பண்ணும்போது 3.5mm ஜாக்கு தான் கொடுத்துருப்பாங்க. அது கூட அடிஷ்னலாக நம்ம ஜாயின் பண்ணி கேமராவில் மாட்டிட்டோம்னா கேமராவில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே தான் இது. பாருங்கள், ஜாக்கு. இது வந்து மைக்கு. மொத்தம் எத்தனை ஆப்ஷன் இது வருதுன்னா, இது வந்து நம்ம மாட்டுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதில் டாப்பில் மாட்ட வேண்டியிருக்கும். இதுதான் மைக்கு. மைக்கில் மேலே மாட்டிக்கிறதுக்கு தான் இது. ஓகேவா? இது வந்து காலர் கிளிப்பு. நம்ம எங்கே வேணுமோ நம்ம காலரில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மைக் கிளிப்பு யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். கடைசியாக இருக்கிறது ஒரு செல்லு. இது எதுக்குன்னா இந்த மைக்கில் போடுறதுக்கு. பாருங்கள், பாருங்கள், இதை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோன்னா அங்கே பாருங்கள், செல்லு போட்டுறது ஒரு கேப் கொடுத்துருக்காங்க டாப்பில். அதில் தான் இந்த செல்லு போடணும். நான் இப்போ உள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட மைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்கு இல்லாமல் இது ஸ்டாண்டர்டான ஒரு குவாலிட்டியான மைக்கு. ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே, ஷார்ட் ஃபிலிமுக்கு எல்லாத்துக்குமே இது நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு மைக்கு. நம்ம வந்து
டிஎஸ்எல்ஆர் மற்ற வேறு கேமராலலாம் கனெக்ட் பண்ணோன்னா இது இந்த மைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு, அடுத்து பேக்ரவுண்ட் சிங்கர், வாய்ஸ் வீடியோ ரெக்கார்டிங் நிறைய இது இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே இந்த மைக் யூஸ் பண்ணிக்கலாம். கேமராவில் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் மேலே ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். சில மொபைலில் டைரெக்டாகவே சப்போர்ட் ஆகும். சில இதில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஸ்டால் பண்ணால் சப்போர்ட் ஆகும். வேறு எதுவும் இல்லை. இது வேறு சிலிக்கா ஜெல் பைட் கிடையாது. இது வந்து பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது யூசர் மேனுவல் போயா பிராண்டு, அவங்க கம்பெனியோடது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோனா இருக்குது. இதில் 1000 ரூபாய் மேலே தான் எல்லாமே ரேட்டு. இது ஒரு 1400 கிட்ட இருந்துச்சு. இப்போ தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. 1990 ரூபா. அதாவது நம்ம ப்ரைஸ் பில் என்ன கொடுத்துருக்காங்க, பில்லு கொடுத்துருக்காங்க. இது பில்லு வந்து ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 850 தான் போட்டிருக்காங்க. போயா மைக்ரோஃபோன் 850. ஆனால் நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் மட்டுமே மொத்தம் ஜிஎஸ்டி 28% டேக்ஸு. நம்ம இப்போ உள்ள டேக்ஸு 238 ரூபா டேக்ஸ் மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி டோட்டலாக 1090 ரூபா. கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கினேன். நம்ம அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஸுக்கு ஒரே நாளில் வரும். மற்றபடி நான் நார்மல் தான். 1 வீக்கு டோட்டல் ஆச்சு. 7 days to 8 days ஆகும் நம்ம இந்த மாடல் வரதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் டைம் நம்ம அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து இந்த மைக்கு யாருக்கெல்லாம் மெயினாக யூஸ் ஆகும்னா யூடியூபர்ஸுக்கு, அதாவது பிராண்டடாக ஒரு குவாலிட்டியான வீடியோ ரெடி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுத்தமாக அது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும். மற்ற 200 ரூபாயிலேருந்தே மைக் இருக்குது. ஆனால் இது இவ்வளோ ரூபா கொடுத்து ஏன் வாங்கணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒரு குவாலிட்டியான வீடியோ ரெடி பண்ணோன்னா நாய்ஸ், உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த மைக் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்குள்ள வீடியோவில் இந்த மைக் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போடுறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் சேனல் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. என்ன ப்ளஸ் மைனஸ் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோ யாரும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பை லிங்க் வேணால் கொடுக்குறேன் கீழே. அமேசானில் வாங்குகிற லிங்கு நீங்களும் பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.